வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம ட்ரிகனோமெட்ரி எக்ஸசைஸ் 3.1ல 7, 8, 9 இந்த 3 ப்ராப்ளத்தையும் இதை பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு 7th ப்ராப்ளம் பாருங்கள். If x is equal to sigma n equal 0 to infinity cos power 2n theta, y is equal to sigma n equal to 0 to infinity sin power 2n into theta, and z is equal to sigma n equal to 0 to infinity cos power 2n theta sin power 2n theta, at 0 less than theta less than pi by 2, then show that xyz is equal to x plus y plus z. ஓகேங்களா? அதாவது x is equal to sigma n equal to 0 to infinity cos power 2n theta, y வந்து sigma n equal to 0 to infinity sin power 2n theta, z is equal to sigma n equal to 0 to infinity cos power 2n theta into sin power 2n theta. அப்படின்னா இந்த மூணு பேரோட ப்ராடக்ட் xyz is equal to அவங்க மூணு பேரும் ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் x ப்ளஸ் y ப்ளஸ் zக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ் த ஃபார்முலா 1 plus x plus x square plus x cube and so on is equal to 1 by 1 minus x, 1 plus x plus x square plus x cube and so on is equal to 1 by 1 minus x, where modulus x is less than 1. இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுக்குறான். ஓகேங்களா? சரி, இப்போது x is equal to given பாருங்கள், சிக்மா n equal to 0 to infinity cos power 2n தீட்டாவா. இப்போ அதில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், n equal to 0, என்னுக்கு பதிலாக 0 போட்டோம்னா cos power 2 into 0 0, அப்போ cos power 0 தீட்டா ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 1 போட்டோம்னா cos power 2 into 1 2, அப்போ cos ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி 2 போடும்போது 2 into 2 cos power 4 தீட்டா ப்ளஸ் 2 into 3 cos power 6 தீட்டா அண்ட் so on அப்படி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த cos power 0 சம்திங் பவர் 0 ஈக்குவல் டு 1, அப்போ cos power 0 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos power 4 தீட்டா ப்ளஸ் cos power 6 தீட்டா அப்படின்னு போயிட்டு இருக்கா. அப்போது இதே நினைக்கலாம்னா இந்த cos power 4 தீட்டாவை cos ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம், cos power 6 தீட்டாவை cos ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு சொல்லலாம். அப்போ இது என்ன மாதிரி இருக்குது, 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் இது என்ன ரிசல்ட் சொல்லலாம், 1 by 1 மைனஸ் எக்ஸ்னு சொல்லலாமா. அப்போ 1 by 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக cos ஸ்கொயர் தீட்டா, 1 by எக்ஸுக்கு பதிலாக cos ஸ்கொயர் தீட்டா, அப்போ 1 by 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா வருது. அப்போ 1 by 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா நம்ம ட்ரிகனோமெட்ரி ஐடென்டிட்டி பார்த்தா என்னது, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா கூட 1, அப்போ 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா கூட sin ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 1 by sin ஸ்கொயர் தீட்டா. எக்ஸோட வேல்யூ 1 by sin ஸ்கொயர் தீட்டா. நம்ம வேணும்னா 1 by எக்ஸ்னு மாற்றினோம்னாக்க sin ஸ்கொயர் மேலே போயிடும். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா கூட 1 by எக்ஸாக இருக்கிற ரெசிப்ரோக்கல். ஓகே, இதை வச்சுக்கிடுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by sin ஸ்கொயர் தீட்டா, இது நமக்கு மெயின் ரிசல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா y இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, சிக்மா n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி sin பவர் 2n இன்ட்டு தீட்டாவா. அப்போது இதில் போய்ட்டு என்னுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தோம்னா sin பவர் 2 இன்ட்டு 0 sin பவர் 0 ப்ளஸ் sin 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் sin பவர் 2 இன்ட்டு 4 ப்ளஸ் sin பவர் 2 இன்ட்டு 3 6 அண்ட் so இப்படி போயிட்டுருக்கு. அப்போ 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin பவர் 4 தீட்டா ப்ளஸ் sin பவர் 6 தீட்டா அண்ட் so on. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை நான் எக்ஸ்ன்னு நினச்சிட்டேன்னா இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் கியூப்பாக இருக்கும். அப்போ அந்த ஹிண்ட்ஸ் கொடுத்தபடி 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப், அந்த டேர்முக்கு போல என்ன சொன்னால் 1 by 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொன்னோமா. அப்போ 1 by 1 minus x square, x
1 by 1 minus xன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 by 1 minus சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 minus சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ 1 by காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஒய். இப்போ 1 by y is equal to cos square theta. இந்த ரெசிப்ரோக்கல் இதோட ரெசிப்ரோக்கல் 1 by y is equal to cos square theta. ரிசல்ட்டை வச்சுக்கிருவோம். நமக்கு மெயினாக y is equal to 1 by cos square theta. நெக்ஸ்ட் z அப்படின்னு பார்த்தோம்னாக்க z என்ன இருக்கு? z is equal to sigma n equal to 0 to infinity cos power 2n theta into sin power 2n theta. ஓகேங்களா? இப்போ இதில் போயிட்டு 0லேருந்து இன்ஃபினிட்டி போடும்போது cos power 0 theta into sin power 0 theta plus cos square theta into sin square theta plus cos power 4 theta sin power 4 theta அப்புறம் cos power 6 theta sin power 6 thetaன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த cos power 0 sin power 0 1 into 1 into cos square theta sin square theta அப்புறம் cos square theta sin square theta whole square cos square theta sin square theta whole cube நம்ம மாற்றிக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக cos square theta sin square theta. அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 1 plus x square plus x cube. இந்த டேர்முக்கு பதிலாக 1 by 1 minus xன்னு போடலாமா? 1 by 1 minus xக்கு பதிலாக cos square theta sin square theta அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ xyz லெஃப்ட் ஹேண்ட் சைடு xyz கண்டுபிடிக்கிறோம். xக்கு பதிலாக 1 by sin square theta into yக்கு பதிலாக 1 by cos square theta into zக்கு பதிலாக 1 by 1 minus sin square theta cos square theta. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் எல்லாமே ஒன்று தான். அப்போ 1 டிவைடட் பை sin square theta cos square theta into 1 minus sin square theta cos square theta. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிருவோம். ஓகேங்களா? அதாவது xyzோட வேல்யூ 1 by sin square theta cos square theta into 1 minus sin square theta cos square theta. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிருவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுக்கணும்? x plus y plus z. இப்போ x plus y plus z வேல்யூ xக்கு பதிலாக 1 by sin square theta plus yக்கு பதிலாக 1 by cos square theta plus zக்கு பதிலாக 1 by 1 minus sin square theta cos square theta வந்துருதா? சரி, ஓகே. இப்போ இந்த x plus y இதை ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிடுவோம். ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க டினாமினேட்டர் ரெண்டு பேரும் டிஃபரெண்டாக இருக்கிறாங்க. அப்போ டிஃபரெண்டாக இருந்தாங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் திட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் திட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் திட்டா வந்துடுறாங்க. ப்ளஸ் இந்த இசட் அப்படியே வச்சுருப்போம் 1 by 1 minus சைன் ஸ்கொயர் திட்டா காஸ் ஸ்கொயர் திட்டா இது அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஸ்கொயர் திட்டா காஸ் ஸ்கொயர் திட்டா இதோட வேல்யூ 1 டிவைடட் பை sin square theta into cos square theta plus 1 by 1 minus sin square theta cos square theta. ஓகே. இப்போ டினாமினேட்டர் ரெண்டு பேருமே டிஃபர். இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃபரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருதா? இப்போ நியூமரேட்டரில் பார்க்கும்போது இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்கும். 1 பை டினாமினேட்டரில் உள்ள சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டரில் இருக்கிறாங்க. இப்போ இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பாருங்கள், இது யாரோட ரிசல்ட்டு? XYZ ரிசல்ட். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பதிலாக XYZ அப்ளை பண்ணிடலாம். இல்லை சார், நான் இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டு பேருமே ரைட் ஹேண்ட் சைடு சேமாக இருக்கிறாங்க, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பேரும் சேம் அப்படின்னு சொன்னாலும் சரி தான். ஓகேங்களா? அப்போது இந்த டேர்முக்கு பதிலாக XYZன்னு சொல்லிடுவோம். அப்போது XYZ ஈக்குவல் டு X ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு இந்த ப்ராப்ளம் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேயா?
பாருங்கள், நல்ல ப்ராப்ளம் தான். அடுத்து செகண்டு பார்த்தோம்னா 8th ப்ராப்ளம். இப்போ 8th ப்ராப்ளம் பாருங்க. if tan square theta equal to 1 minus k square so that secant theta plus tan cube theta into cosecant theta equal to 2 minus k square whole power 3 by 2. Also find the values of k for which this result holds. ஓகேங்களா? இப்போ tan square theta ஓட வேல்யூ 1 minus k square னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருந்து secant theta plus tan cube theta into cosecant theta equal to 2 minus k square whole power 3 by 2. இந்த ரிசல்ட் காமிங்க, ரெண்டு பேரும் ஈக்குவல் சொல்லுங்கன்றா. ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k ஃபார் விச் திஸ் ரிசல்ட்ஸ் ஹோல்ஸ். இந்த ரிசல்ட்ல இருந்து கேயோட வேல்யூ நீ கண்டுபிடி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்துக்கிறோமா. tan square theta equal to 1 minus k square, 1 minus k square. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு 2 minus k square whole power 3 by 2 இருக்கா. அப்போது இங்கே 2 minus k square வரும் அப்படிங்கும்போது இப்போ முதல் லைன் ஒன்று இங்கே 1 minus k square இருக்குது. அப்போ இதோட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 minus k square வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன், ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு என்ன பண்ணுறேன், ஒரு 1 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 1 plus tan square theta equal to 1 plus 1 minus k square. அப்போ 1 plus 1 2 minus k square வந்துருச்சா. இப்போ 1 plus tan square theta இதோட வேல்யூ secant square theta. 1 plus tan square theta ஓட வேல்யூ secant square theta. அந்த trigonometry ஐடென்டிட்டி பார்த்தோம். secant square theta minus tan square theta equal to 1 னு சொல்லிட்டு அப்போ 1 plus tan square theta equal to secant square theta equal to 2 minus k square. இப்போ secant square theta வந்து 2 minus k squareனா இப்போ ரூட் எடுத்தோம்னாக்க secant theta ஆகிடும். அப்போ secant theta equal to இங்கே ரூட்னு சொல்லும்போது இந்த 2 அங்கே பார்த்தீங்கன்னா 1 by 2 மாறிடும். அப்போ 2 minus k square whole power 1 by 2. இப்போ secant square theta equal to 2 minus k square. அப்போ secant thetaனா இந்த 2 அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பண்ணும்போது பவர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 2 minus k square whole power 1 by 2. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், 2 minus k square whole power 3 by 2 வேணும். என்ன கிட்டத்தட்ட இங்கே 2 minus k square whole power 1 by 2 வந்துச்சா. அப்போ பவர் வந்து இன்னும் ஒரு 3 இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால பவரை 3க்கு ரைஸ் பண்ணுறோம். டேக்கிங் cube on both sides, taking cube on both sides. இப்போ ரெண்டு சைடும் கியூப் பண்ணோம்னா அப்போ secant cube theta equal to 2 minus k square whole power 1 by 2 whole power 3. அப்போ 3 into 1 by 2 3 by 2 வந்துடும். அப்போ secant cube theta equal to 2 minus k square whole power 3 by 2. பாருங்க, secant cube theta equal to 2 minus k square whole power 3 by 2 வந்துருச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் இதை வந்து ரிசல்ட் ஈக்குவேஷன் 1னு வச்சுக்கிடுவோம். நவ் இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ரூவ் பண்ணணும், secant theta plus tan cube theta into cosecant theta equal to 2 minus k square whole power 1 by 3 by 2னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன், secant theta plus tan cube theta into cosecant theta. இதை எடுத்துட்டு இந்த secantக்கு பதிலாக secant யாரோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ secantக்கு பதிலாக 1 by cos theta plus tan cube theta. அப்போ tan thetaங்கிறது sin theta by cos theta. அப்போ tan cubeன்னு சொல்லும்போது அது sin cube theta by cos cube theta எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த cosecant அப்படிங்கிறது யாரோட ரெசிப்ரோக்கல், சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ cosecantக்கு பதிலாக 1 by sin thetaன்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறாங்க. இந்த sin theta இந்த sin cube theta இருக்கா, அதில் இதை அடிச்சிட்டோம்னாக்க ஒரு sin கியூப்ல ஒரு போச்சுன்னா sin ஸ்கொயர் theta பேலன்ஸ் இருக்கும். அப்போ நியூமரேட்டர் வந்து இதில் sin ஸ்கொயர் theta டினாமினேட்டர் போய் cos cube theta இருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு 1 by cos theta இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டையும் பார்த்தோம்னாக்க எல்சி எடுத்து டினாமினேட்டர் பார்த்தோம்னா இது cos theta, இது cos cube theta. ரெண்டையும் எல்சி வந்து எடுத்தோம்னா cos cube theta எல்சி எடுத்துக்கலாம். அப்போ cos cube thetaனா இங்கே cos theta இருக்குது. அப்போ இன்னொரு cos ஸ்கொயர் thetaவில் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நியூமரேட்டர் வந்து cos ஸ்கொயர் thetaவில் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into cos ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta ப்ளஸ் இங்கே cos cube theta அப்படியே இருக்குது. அப்போது நியூமரேட்டரில் உள்ளது 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது sin ஸ்கொயர் theta வந்துடுது. அப்போ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta டிவைட் பை cos cube theta. இப்போ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta இதோட வேல்யூ 1 டிவைடட் பை cos cube theta 1 by cos cube. 1 by cos யாரோட ரெசிப்ரோக்கல்,
காசு ரெசிப்ரோக்கல் சீக்கன். இப்போ காசு தலையில் தான் உட்காந்துருக்கு, ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ 1 காசுக்கு பதிலாக சீக்கன் போட்டோம்னா அப்போ சீக்கன் கியூப் தீட்டான்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல் என்ன செய்கிறோம், சீக்கன் கியூப் தீட்டாவை 2 - k² ஹோல் பவர் 3/2ன்னு சொல்லிக்கிறோமா? அப்போ அந்த சீக்கன் கியூப்புக்கு பதிலாக 2 - k² ஹோல் பவர் 3/2ன்னு சொல்லிடலாம். இப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் கியூப் தீட்டா இன்டு கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 2 - k² ஹோல் பவர் 3/2. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேயா? செஞ்சு பாருங்கள், நல்ல ப்ராப்ளம் தான். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அந்த ரிசல்ட் வச்சுக்கிட்டு கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - k². இப்போ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - k². இப்போ கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் போது இப்போ தீட்டா வந்து 0 இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ tan ஸ்கொயர் 0, tan ஸ்கொயர் 0, tan 0 0 தான். இப்போ 0 ஈக்குவல் டு 1 - k². ஓகேங்களா? அப்போ 1 - k² ஈக்குவல் டு 0. அப்போது அந்த -k² ரைட் ஹேண்ட் சொன்னால் ப்ளஸ் k² ஆயிரும். அப்போ k² ஈக்குவல் டு 1. k² ஈக்குவல் டு 1ன்னு சொன்னோம்னா அப்போ k ஈக்குவல் டு ரூட் எடுக்கும்போது அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இங்கே k இஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ k ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, இது ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க அடுத்து வேறு என்ன இருக்கும், தீட்டா வந்து 5/4 45 டிகிரியாக இருக்குது. தீட்டாக்கு போல் 5/4 கொடுத்தோம்னா அப்போது tan ஸ்கொயர் 5/4, tan ஸ்கொயர் 45, tan ஸ்கொயர் 45ன்னு சொல்லும்போது பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது, அப்போ 1 - k² ஈக்குவல் டு tan 45 வந்து 1 தானே. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 1 - k². இந்த 1 ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 1 ரைட் ஹேண்ட் சைடில் 1 கேன்சல் ஆகிடும். இப்போ -k² ஈக்குவல் டு 0. அப்போ k² ஈக்குவல் டு 0. அப்போ k² ஈக்குவல் டு 0னா அப்போ k ஈக்குவல் டு 0. இதுவும் லெஸ் தென் 2 தான். இப்போ இதுவும் ஓகே, நமக்கு கேயோட வேல்யூவாக இருக்கும். ஏற்கனவே k வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்குது, இப்போ 0 இருக்குது. அடுத்து 60 டிகிரி 5/3, தீட்டா வந்து 5/3 60 டிகிரியாக இருந்தால் இப்போ tan ஸ்கொயர் 60 5/3. அப்போ tan ஸ்கொயர் 5/3ன்னு சொல்லும்போது tan 5/3 வந்து √3, 60 வந்து √3, √3 ஸ்கொயர் 3ன்னு வந்துடும். இப்போ 3 இஸ் ஈக்குவல் டு 1 - k². ஓகேயா? இப்போ -k² அங்கே கொண்டு போயிடுவோம், ப்ளஸ் k² ஆயிரும். அது 3 ஆகும், ரைட் ஹேண்ட் -3. அப்போ 1 - 3 இஸ் ஈக்குவல் டு -2, k² ஈக்குவல் டு -2. இப்போ k² -2னா அப்போ k ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2. அப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன சொல்லுவோம், இமேஜினரி. ரூட்டுக்குள்ளே நமக்கு மைனஸ் இருக்க முடியாது. அப்போ மைனஸில் உள்ள நம்பர் நம்ம ரூட் எடுத்தோம்னா அது இமேஜினரியாக இருக்கும். அப்போ k வந்து இமேஜினரியாக இருக்கும். அதனால் இது வந்து அந்த லெஸ் தென் 2க்கு பாசிபிள் கிடையாது. சரி 90 பார்க்குறோம். 90 பார்த்தோம்னா tan 90 வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ 1 - k² இன்ஃபினிட்டினா அப்போ k என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். அப்போ k இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வேல்யூ என்னென்னு கிடைக்குது, 0வாக இருக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்குது, 5/4 இருக்கும்போது 0வாக இருக்குது. வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது இமேஜினரியாக இருக்குது, நாட் டிஃபைனாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு பொருந்தாது. அப்போ கேயோட வேல்யூ 0 -1 +1. அப்போ -1க்கு +1க்கு எல்லாம் 0 இருக்குது. அப்போ k பிலாங்ஸ் டு க்ளோசர் இன்டர்வல் -1, 1 க்ளோசர் இன்டர்வல். இப்போ -1 ஒரு சொல்யூஷனாக இருக்கும், +1 கேக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும், இடையில உள்ள 0வும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ k பிலாங்ஸ் டு -1, +1. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 9th ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. If secant theta plus tan theta equal to p, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. இப்போ secant theta plus tan theta ஓட வேல்யூ p. இதுலேருந்து sin theta, secant theta, tan theta, sin theta இதோட வேல்யூ எல்லாம் கேட்குறாங்க. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிலேயே ரிசல்ட்டாக கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, secant theta plus tan theta equal to p அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுவோம்.
சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. இப்போ இந்த சீக்கனையும் டேனையும் வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டி we know that நமக்கு என்ன தெரியும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி நமக்கு தெரியுமா? இந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இது ஆக்சுவலாக பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபார்மேட் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ ஏக்கு பதிலாக சீக்கன் தீட்டா ப்ளஸ் பிக்கு பதிலாக டேன் தீட்டா. சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இன்டு சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இந்த சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா மட்டும் வச்சுட்டு இந்த சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா அங்கிட்டு போனால் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அங்கிட்டு போனால் டிவிஷன் ஆகிடும். அப்போ 1 பை சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவை மாறிடும், டிவைட் பண்ணிக்கிடுவோம். அப்போது 1 பை சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஆல்ரெடி சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவோட வேல்யூ பின்னு தெரியுறதுனால அது 1 பை பின்னு ஆகிடும். இப்போ சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா இதோட வேல்யூ 1 பை பி. ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவோட வேல்யூ பின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன இருக்கோம்? சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை பி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ப்ளஸ் டேன் தீட்டா இங்கே மைனஸ் டேன் தீட்டா இருக்குது, அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ அங்கேயும் சீக்கன் இங்கேயும் சீக்கன், அப்போ சீக்கனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 + 2 பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் பி ப்ளஸ் இது 1 பை பி. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ளஸ் டேன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ 2 சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ கிராஸ் பண்ணி பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை பி அப்படின்னு கிடச்சிருக்குது. இது என்னது? 2 சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பி. நமக்கு சீக்கன் தீட்டா தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 இங்கே வந்தோம்னா டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p. ஓகேங்களா? இப்போ சீக்கன் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டேன் தீட்டா வேணும். இப்போ டேன் தீட்டா வேணும்னு சொல்லும்போது இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் அங்கே சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இங்கே சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா இது மைனஸ் சீக்கன் தீட்டா வேணும், இது ப்ளஸ் டேன் தீட்டா வேணும். அப்போ ஈக்குவேஷன் 1 - 2 அப்படிங்கும்போது சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் 1 பை பி. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸை உள்ள உணர்ந்தோம்னா மைனஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் மைனஸும் ப்ளஸ் டேன் தீட்டான்னு வந்துடுது. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கம் ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா கேன்சல் ஆயிடும். டேன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இது 2 டேன் தீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் 1 பை பி. இப்போ ஆக்சுவலாக பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி அப்படின்னு வந்துடுது. இது 2 டேன் தீட்டா ஈக்குவல் டு அப்போ இதுலேருந்து டேன் தீட்டா வேணும்னா இந்த 2 வந்து அந்த சைடு கொண்டு போகும்போது டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p. ஓகே, டேன் தீட்டாவும் கிடச்சி போயிடுச்சு. இப்போது அடுத்து நம்ம சைன் தீட்டா வேணும். இப்போ சைன் தீட்டா வேணும்னு சொல்லும்போது இப்போ நமக்கு இந்த சீக்கன் தீட்டா டேன் தீட்டா இந்த ரெண்டு ரிசல்ட்டும் தெரியும். இந்த ரெண்டு ரிசல்ட்டில் இருந்தும் நமக்கு சைன் தீட்டா எப்படி கொண்டு வரலாம்? டேன் தீட்டா பை சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா பை சீக்கன் தீட்டா. டேன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டாங்கிறது பை சீக்கன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் இருக்கும்போது காஸ் தீட்டா ஆகிடும். இப்போ இந்த காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் தீட்டா. அப்புறம் நம்ம சைன் தீட்டாவுக்கு பதிலாக டேன் தீட்டா டிவைட் பை சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். டேன் தீட்டாவை சீக்கன் தீட்டாவில் டிவைட் பண்ணுவோம். இப்போ டேன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இங்கே சீக்கன் தீட்டா 1 பை சீக்கனா 1 பை சீக்கனுங்கிறது காசு. ஓகே, இந்த காசு கேன்சல் ஆகிடுது, சைன் தீட்டா வந்துருச்சா. இப்போ therefore சைன் தீட்டா ஈக்குவல் டு இப்போ இந்த டேன் தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2p டிவைடட் பை சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2p. இப்போ ரெண்டு பேர்டையும் பார்த்தீங்கன்னாக்கா டினாமினேட்டர் 2p கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் பி ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது டிவைடட் பை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ சைன் தீட்டா இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 3 ரிசல்ட்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா? இப்போது இந்த 3 ப்ராப்ளமும் நல்ல ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளத்தையும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம்.